இன்றைக்கு ஒரு சில ஸ்டண்ட் இயக்குனர்கள் பல கதாநாயகர்களுக்கு இணையாக பல இயக்குனர்களுக்கு இணையாக சம்பளம் பெறுகிறார்கள். ஆனால் ஆரம்ப கட்டத்திலே மிக குறைவாக இருந்த தங்களுடைய சம்பள விகிதத்தை உயர்த்துவதற்கு தாங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் நடத்த வேண்டி வந்தது என்பதை பற்றி பிரபல ஸ்டண்ட் இயக்குனரான ஜூடோ ரத்னம் ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் ஸ்டண்ட் கலைஞர்கள், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லோருக்குமே சம்பளம் ரொம்ப கம்மி. ஒரு நாள் பூரா ஒரு ஸ்டண்ட் கலைஞர் ஒரு படப்பிடிப்பில் பங்கேற்றால் அவருக்கு 20 ரூபா சம்பளம் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டண்ட் இயக்குனருக்கு ஒரு படத்துக்கு 2000 ரூபா தான் தருவாங்க. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதுக்கு மேலே எங்களுடைய சம்பளத்தை எங்களால் உயர்த்திக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் புலியோடு சண்டை போடுகின்ற ஒரு காட்சியை நடித்த புலிகேசி மாஸ்டர் தன்னுடைய இதயம் கலங்கி இறந்து விட்டார். அவருடைய இறுதிச் சடங்கின் போது ஸ்டண்ட் கலைஞர்கள், ஸ்டண்ட் இயக்குனர் எல்லோரும் புதித்து போய்விட்டார்கள். அந்த சுடுகாட்டிலே பிறந்தது தான் ஸ்டண்ட் நடிகர்கள் மற்றும் ஸ்டண்ட் இயக்குனர்களுக்கான சங்கம். மறுநாளே எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கூட்டம் போட்டு இனிமேல் ஸ்டண்ட் நடிகர்களுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 150 ரூபாய் என்றும், ஸ்டண்ட் இயக்குனருடைய சம்பளம் ஒரு படத்திற்கு 5000 ரூபாய் என்றும் நாங்கள் நிர்ணயம் செய்தோம். கடும் எதிர்ப்புகளுக்கு நடுவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் என்.டி. ராமாராவும் எங்களுடைய சங்கத்தை அந்த காலகட்டத்திலே திறந்து வைத்தார்கள் என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் ஜூடோ ரத்னம்.